நம்முடைய கழகத்தினுடைய சார்பாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு KP அன்பழகன் MLA அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல கழகத்தின் சார்பாக அரூர் சட்டமன்ற தொகுதியிலே கழகத்துடைய வேட்பாளர் திரு வி சம்பத்குமார் MLA அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கழகத்துடைய வேட்பாளராக திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். மரியாதைக்குரிய சகோதரர் KP அன்பழகன் அவர்களுக்கும் திரு வி சம்பத்குமார் அவர்களுக்கும் திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். எண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பாடி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் திரு பாடி செல்வம் அவர்களுக்கும் மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். இன்றைய தினம் மரியாதைக்குரிய திரு KP அன்பழகன் அவர்கள் இந்த மாவட்டத்திலே மாவட்ட கழக செயலாளராக இருந்து அம்மா அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்து அம்மா மறைவுக்கு பிறகு என்னுடைய அமைச்சராக இருந்து இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி பல கல்லூரிகளை கொடுத்து இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கு துணை நின்றவர் அறிவுச்சார் அன்புமணி அன்பழகன் அவர்கள். அதே போல திரு வி சம்பத்குமார் MLA அவர்கள் சட்டமன்றத்திலே அந்த அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்திலே கருத்துக்களை சொல்லி அந்த தொகுதி மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டவர் திருமதி மரகதம் வெற்றிவேல். அவர் வெற்றிவேல் ஏற்கனவே இயக்கத்திலே பேரவை செயலாளர் இருக்கிறார். அவருடைய மனைவி திருமதி மரகதம் வெற்றிவேல் அவர்கள். அதே போல மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுழன்று வந்து பெண்களை சந்தித்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளை எடுத்து வைத்து அதை தீர்ப்பதற்கு பாடுபடுகின்றவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அதே போல திரு பாடி செல்வம் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தன்னுடைய பணியை துவங்கி மிக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணி ஆற்றுவதற்கு அந்த கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுவதற்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். இன்றைய தினம் தருமபுரி அதிமுக கோட்டை. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2021 ஆண்டு தேர்தலில் இணைந்து போட்டியிட்டு 100% வெற்றி பெற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா தருமபுரிக்கு அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆண்டது. 2021 மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கின்றீர்கள் இந்த மாவட்ட மக்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த 5 ஆண்டு மக்களோட ஆட்சி மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லா தரப்பிலிருந்து போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம்,
தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் முழுவதும் போராட்டம் போராட்டம் என்று போராட்டக்களம் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த நேரத்தில் தேர்தல் வந்திருக்குது. இந்த தேர்தலில் 100% அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற செய்வீர்களா? திமுக அதனுடைய கூட்டணி டெப்பா செலுக்கின்ற அளவுக்கு செய்வீர்களா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். விந்தையா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம், கண்டுபிடிச்சிட்டார். இது ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமாக பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் தான் நடக்குது. உண்மைதானே? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு அவருடைய நல்ல ஆட்சி பொறுத்து கொள்ள முடியாம பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருப்பதாக குறை சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் குறை சொல்லல, உங்களுடைய புள்ளி விவரம் குறை சொல்லுது. இன்றைக்கு அந்த புழுகு, ஆகாச புழுகு பேசுற ஸ்டாலின், தமிழக அரசின் உங்களுடைய ஆட்சியினுடைய புள்ளி விவரப்படி பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தும் வழக்குகள் 26,651. நாங்க சொல்லல, ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு புள்ளி விவரப்படி 26,651 பேர் இந்த பாலியல் துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இதுல போக்சோ வழக்கு 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக உங்களுடைய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இதுல நீதிமன்றம் போய் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,999 பேர் பாதிக்கப்பட்டதாக, இன்றைக்கு இந்த சிறுமிகள் பாதிக்கப்பட்டதாக உயர் நீதிமன்றமே தீர்ப்பளிக்கப்படுகிறது. இதே உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகிறார், 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 84 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் உங்களுடைய சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. போக்சோ வழக்கு சிறுமிகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள், அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது 6,999. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் வடிகட்டிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார். சாதாரண வடிகட்டல, ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ய பேசிட்டு இருக்கார். தமிழகத்தில் பாலியல் சீண்டலே இல்லையா? தினந்தோறும் பத்திரிகை திறந்தா, ஊடகத்தை பார்த்தா இதுதான் செய்தி. இந்த பாலியல் சீண்டல், சிறுமிகள் பாதிக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கிறாங்க, வயது முதிர்ந்த பாட்டியமா கூட பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வெக்கங்கட்ட ஆட்சியில ஸ்டாலின் ஈரோட்டில் இன்று பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று பாலியல் சீண்டல் அதிகமாக தமிழகத்தில் இருப்பதாக பேசி வருகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இது உண்மையா? உண்மையாதான் நடக்குது. திமுக அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி அறிவிப்பு தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மைதானே? இன்னைக்கு நாம இதை சொன்னா பொள்ளாச்சி பாலியல் சீண்டல். திரு ஸ்டாலின் அவர்களே, பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவங்கள் உடனடியாக நியாயமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்க அரசாங்கத்தை போல கேடுகட்ட அரசாங்கம் இல்ல. இன்னைக்கு அண்ணா நகரில் சிறுமி பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து
இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க உச்சநீதிமன்றம் போனீங்க? இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்த பிறகு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து வருவார்கள். இன்றைக்கு அந்த சிறுமி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுகிற அரசு தேவையா? அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல், யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படுவார், சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார், தண்டனை பெற்று தரப்படும். அதே போல இன்றைக்கு பெண் காவல் அதிகாரி ஏடிஜிபி அவர் உதவி காவல் ஆய்வாளர் அந்த தேர்வு நடைபெற்றது. அதில் முறைகேடு நடைபெற்றதாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அவருடைய அலுவலகத்தில் தீ வைத்து கொளுத்திய அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கமா? தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மாணவி பாலியல் சீண்டல் பாதிக்கப்பட்டாங்க. உடனே அந்த மாணவி காணாமல் போன காரணத்தினாலே பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க போனாங்க. புகார் எடுக்கல, அவர்களே தேடி பார்த்தாங்க. பிறகு சடலமா அந்த பெண்ணை கண்டுபிடித்தாங்க. அதுக்கு பிறகுதான் காவல்துறை பதிவு செய்து. அப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட அரசு தேவையா? இதெல்லாம் சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா? நாம் அடிமையா இருக்கிறோமா? நாங்க மட்டுமல்ல, எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி கூட அடிமை கிடையாது. நியாயத்திற்காக போராடுவோம், மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுவோம், தமிழ்நாட்டுக்கு நன்மை பேய்க்கக்கூடிய திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த வடிவத்திலே வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை எதிர்ப்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல பூஜா தூக்குற கட்சி அண்ணா திமுக கட்சியில எங்க கூட்டணி கட்சி அல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி பிடித்தார், ஆளுங்கட்சியா வந்தார், முதலமைச்சர் ஆனார். பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது வெள்ளை குடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின். அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு? எத்தனை முறை? 3 முறை சென்னைக்கு அழைச்சிங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தார் திரு மோடி அவர்கள். மத்திய அரசு திட்டம் கலைவாணர் அரங்கில் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருந்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்தீங்க. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய தயவு தேவை. ஆனா வெளியிலே பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் எப்பொழுதும் அடிமை கிடையாது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறோம், காவிரி நதிநீர் பிரச்சனை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. பாரதிய ஜனதாவோட அண்ணா திமுக கூட்டணி வச்சிருந்தது. பல முறை நாங்கள் எடுத்து சொன்னோம், விரைவாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் என்று. அப்ப நிறைவேற்றல. கூட்டணியில் அங்க வைத்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, விவசாயியுடைய பிரச்சனை. நம்முடைய நாடாளுமன்ற 37 பேர் இன்றைக்கு உடனடியாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சு 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணியில் இருக்கின்ற பொழுது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு முழு வடிவம் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, உங்களால முடியுமா? கடந்த தேர்தல் என்ன சொன்னீங்க? 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு
விலக்க பெறுவோம் சொன்னீங்களே. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நீட் விலக்கு பெறுவதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னீங்களே. ஏதாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தீங்களா? கொடுத்தாங்களா? இல்லது நாடாளுமன்றத்தில் உங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற அழுத்தம் கொடுத்தாங்களா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள் 39 இடத்திலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று இன்னைக்கு மம்மதியில் இருக்கிறீங்களே. 39 நாடாளுமன்ற எங்க நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறீங்களா? நீட்டுக்கு விலக்கு பெறுவதற்கு ஏதாவது குரல் கொடுத்தீங்களா?